ஆனா இந்த வண்டி வாங்க போறேன், எல்லா பிரச்சனையும் சொல்றேன்னா. அவருக்கு எதுவும் தெரியாதுப்பா, நான் சொல்றேன் இரு. எவ்வளவு சொல்லலாம் முதலாளி வண்டியோட ரேட்டு? 7 லட்சம் சொல்லு. முதலாளி அவ்வளவுலாம் தெரியாது, ஒரு 5 சொல்லலாமா? சரி சொல்லு. இங்க பாருப்பா, வண்டியோட ரேட்டு 5 லட்சம். இதுல வந்து நிறைய பேட் பேக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த ரேட்டை வந்து நாங்க கைச்சிக்கிறோம். நானா போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க, அதான் நானா ரேட் ஆகும்னு சொல்லுங்க. முதலாளி நம்ம நேர்மையா வியாபாரம் பண்ணோம், அதனால நேர்மையா சொல்லிடலாம்னா. சரிப்பா. இங்க பாருப்பா, 4 டயரும் போயிட்டு இருக்கு. அது வாங்கினா 50,000 ரூபாய் ஆகும். ஓகே, மிச்சம் 4.5 லட்சங்குது. கரெக்ட். இங்க பாருப்பா, ஏசி வந்து அப்பதான் ஒர்க் ஆகும். ஏசியோட கம்ப்ரஸரே மாத்தணும்னா அதுக்கு ஒரு 35,000 ரூபாய் ஆகும். அப்போ 4-15. பேட்டரி 10,000 ரூபாய். நல்ல கம்பெனி பேட்டரியா வாங்கி போட்டா 15,000 ரூபாய். சரி, அப்ப 4. வண்டிக்கு வந்து பெயிண்டிங் டிங்கரிங்னா நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும். பட்டினா வர பார்க்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும். என்ன சொல்லுங்க நீ? நேர்மையான வியாபாரம் தான் எப்பவுமே நிலைக்கும். நோ 1.5 லட்சம் ரூபாய் ஆகாது? கண்டிப்பா ஆகும்பா, பட்டி டிங்கரிங்லாம் பார்த்தா ஆகுமே. 1.5 லட்சம் ரூபாய் சேர்த்துக்குப்பா. அப்போ இன்னும் 2 இருக்குது. சீட்டு வந்து உட்காந்தா சாஞ்சிரும், அதுவும் மாத்தணும். நல்ல கம்பெனி சீட்டா போட்டாக்கா அது ஒரு 50,000 ரூபாய் ஆகும். என்னதான் நினைச்சுங்கிற நீ? எங்க வீட்டு பக்கத்துல செவன்னு ஒரு பொண்ணு, நான் அதை பாப்பேன். அந்த பொண்ணு என்ன பார்க்காது, அதை தான் நான் டெய்லியும் நினைச்சுட்டு இருக்கேன். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி